ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஆரோக்கிய பயணத்தோட 2வது ஸ்டெப்புக்கு வருவோமா? டயபெட்டிஸ்ல இருந்து சுதந்திரம் பெற இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமானது. டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, பல உடல் பிரச்சனைகளுக்கு சரியாக்க இது ரொம்ப தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஞாபக சக்தி வேணும்னாலும் இது தேவைதான். நல்ல உடல் எடை குறைக்க, சீராக அமைய இதுவும் ரொம்ப தேவைதான். அப்புறம் இதய ஆரோக்கியத்துக்கு இது தேவைதான். இன்னும் பல இதுக்கு தேவைதான். ஆமா, நான் பேசுறது நல்ல தூக்கம், உறக்கம் பத்தி தான். சில பேரு இந்த ஸ்டெப்ப அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. யாரு ஸ்கிப் பண்ணலாம்? ஒரு மிக்கவாரும் பல நாளும் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறவங்க. ஒரு 7, 8 மணிக்கு நல்ல உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் இருக்கிறவங்க. அப்புறம் நடுராத்திரி 11, 11:30க்குள்ள நல்லா தூங்கிடுறவங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி. நீங்கலாம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. இத ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனா இத கன்டின்யூ பண்ணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். சிலருக்கு இது வெறும் கெட்ட பழக்கம் தான். ஆனா சிலருக்கு இது வேற ஆரோக்கிய ஹெல்த் இஷ்யூவா இருக்கும். அது டாக்டர்ட்ட இது பண்ணி நல்லா கன்சல்ட் பண்ணி சரியாக்கிடுங்க. நம்ம எல்லாருக்கும் 7, 8 மணி நேரம் தூங்கணும்னு அவசியம் கிடையாது. சிலவங்களுக்கு 6 மணி நேரம் போரும். ஆனா சிலவங்களுக்கு 9 மணி நேரம் வேணும். இது அவங்கவங்க ஹெல்த் இஷ்யூ, வயசு, ஆணா பெண்ணா அப்படியெல்லாம் பார்த்து பல இஷ்யூஸ் வச்சுதான் இருக்கு. ஆனா நம்ம ஆவரேஜுக்கு சொல்றோம் 7ல இருந்து 8 மணி. நான் இதோட இன்னொரு வீடியோ போட போறேன். அதுல எப்படி உங்களுக்கு இது தூக்கம் கரெக்டா வருது கஷ்டம் அப்படின்னா அந்த வீடியோ ஒண்ணு பாருங்க. நல்ல வீடியோ. அதுல எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா பலவங்களுக்கு இது இஷ்யூஸ் தான். ராத்திரி 11க்குலாம் தூங்க போக முடியாது. நைட் ஷிஃப்ட் பண்றவங்க, சின்ன குழந்தை இருக்கிறவங்க, அப்படி பல இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் அந்த வீடியோ பாருங்க. இது ஜஸ்ட் அடுத்த ஸ்டெப் தான். இப்போ இந்த தூக்க போராட்டம் எனக்கும் பெரிய போராட்டம் தான். பல வருஷங்களா இருக்கிற போராட்டம். நான் ஜெயிச்சிட்டாலும் இப்போ ஒரு சின்ன இது வச்சு திரும்பியும் அந்த கெட்ட பழக்கம் வந்துரும். அதனால அது ஒரு ஆன்கோயிங் ஸ்ட்ரகிள் தான். ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது. ஆன்கோயிங் இஷ்யூ தான். அதனால இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலும், இந்த ஸ்டெப் ஒரு டீப்பான ஸ்டெப். ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதே நேரம் சிலவங்களுக்கு இதுல எக்ஸ்பர்ட். அவங்களுக்கு கரெக்டா 9, 10 மணிக்கு தூக்கம் வந்துரும். கரெக்டா தூங்க போவாங்க. மார்னிங் கரெக்டா எழுந்திருப்பாங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப வைட்டல் ஸ்டெப். ஆனா ரொம்ப ஈஸி ஸ்டெப். ஆனாலும் சிலருக்கு இது பண்ண முடியாத ஸ்டெப். பண்ண முடியாதுன்னு பண்ண முடியாதுன்னு இல்ல, பண்ணறது இல்ல. அது பண்ணணும். சிர்கேடியன் ரிதம் அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப சிம்பிளா என்னன்னா, நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல தான் நம்ம உடம்பு நம்மளையே சரி செஞ்சிடுது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு டாக்டர் இருக்காங்க. நம்ம உடம்பு. அந்த நம்மளோட உடல் நம்மள சரி செய்யற சமயம் நம்ம தூங்குற சமயம் தான். சரி நண்பர்களே, ஹாவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி டே. மீண்டும் சந்திப்போம்.